கையை எடுத்து கும்பிடுறேன். நான் வாழணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்க போகுது. அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வெளியூர்ல இருந்துடுறேன். இந்த ஊர் பக்கம் கூட நான் வர மாட்டேன். சத்தியமா காலபுரா உங்க கண்ணியாக படமாட்டேன்னு கண்காணாம இங்கேயோ போய் வாழ்ந்துடுறேன். என் தங்கச்சியை நினைச்சு விட்டுருக்கேன்னு வாழணும். அரண்மனையில தான் புதைக்கணுமா? யோ, பூட்டியே இருக்க போற அரண்மனையாது. உள்ள புதைச்சாதான் வெளியே யாருக்கும் தெரியாது. மண்ணை போட்டு மூடுங்க. ஐயா, அங்க பாருங்க. எனக்கு புரிச்ச குழந்தைங்க வாழ ஆசையா இருக்கு. விட்டுருங்க. என்னடா அது, எவ்வளவு அடிச்சாலும் சாவ மாட்டேன்றா? நீ வேற. இதுக்கு மேல என்ன அடிக்கிறது? அப்படியே மண்ணள்ளி போட்டு மூடுங்க. உள்ளே கிடந்து சாப்பிட்டோம். எவ்வளவு கெஞ்சனா தெரியுமா? கொஞ்சம் கூட ஈவ இருக்கும் இல்லாம என்ன சித்திரவதை பண்ணவங்களை கொண்ட ஐயனாரையும் கொல்லுவேன். அது மட்டும் இல்லை, காலம் முழுக்க முரளி பொண்டாட்டியா நான் இந்த உடம்புல இருந்துருவேன். இந்த பொண்ணையும் கொஞ்சம் நினைச்சு பாருடி. இது தப்பு இல்லையா? எதுடி தப்பு? நான் வாழ வேண்டிய இந்த வாழ்க்கையை தான் மாதவி வாழ்ந்துட்டு இருக்கா. உனக்கே தெரியும் அன்னைக்கு நான் எவ்வளோ ஆசாசியா கிளம்பினேன். ஒருவேளை நான் மட்டும் ஒரு 2 நிமிஷம் முன்னாடி போயிருந்தேன்னா அன்னைக்கு சேர்மன் என்னை பார்த்துருக்க மாட்டாரு. நான் முரளியை பார்த்துருப்பேன். இதே வீட்டில் செல்வியா வாழ்ந்திருப்பேன். இப்ப சொல்லு, நான் செய்யறதுல என்னடி தப்பு? இது வரைக்கும் முரளியோட ஒன்று சேர வாய்ப்பு கிடைக்கல. விடிஞ்சா சூரிய கிரகணம், அதுக்குள்ள அவரோட ஒன்று சேர்ந்துட்டா நிரந்தரமா தங்கிடுவேன். அப்படி யாராலேயோ என்ன இந்த உடம்பு விட்டு பிரிக்க முடியாது. என்னடா பண்றீங்க? அண்ணன் அவர் அடிக்க வேண்டாம்னு சொல்லுங்கப்பா. நீங்க சொல்லிட்டே பாருப்பா. அப்பா வேண்டாம்னு சொல்லுங்க. அப்பா வேண்டாம்னு சொல்லுங்க. அவன் உனக்கு வேண்டாமா? தப்பு பண்ணிட்டியம்மா, பெரிய தப்பு பண்ணிட்டியம்மா. அப்பா எங்களை எதுவும் பண்ணிடாதீங்கப்பா. மன்னிச்சு விட்டுருங்கப்பா. அம்மா, நம்ம ஜாதி என்ன, கௌரவம் என்ன, அந்தஸ்து என்ன, வம்சம் என்ன, இப்படி எல்லாத்தையும் அசிங்கப்படுத்திட்டியம்மா. கோபத்தை ஏன் மேல காட்டுங்க. பொண்ணு விட்டுருங்கயா. பொண்ணா? அது ஏறத்தான் ஓடின வரைக்கும் தான். இப்ப ஓரத்தம் கலந்துருச்சு இல்லப்பா. எனக்காக இல்லாட்டியும் என் வயத்துல வளர்ற குழந்தைக்காகவாவது எங்களை விட்டுடுங்கப்பா. அதுக்காக தான் உன்னை கொல்ல போறேன். நம்ம வம்சத்தோட கௌரவத்தை அழிச்ச குழந்தை இருக்கக்கூடாது. நான் ரொம்ப பாசமா வளர்த்துட்டப்பா. உன்னை அடிச்சு கொள்ள மனசு வரல. பேசாம இந்த விஷத்தை நீயாவே குடிச்சிட்டு செத்துருக்கன்னு. வேணாமாயா, சொன்னா கேளுமாயா. அது குடிக்காத. அவர் ரொம்ப பாவம்ப்பா. அவர் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லியும் நான் தான் வலுக்கட்டாயமா கூட்டிட்டு ஓட்டேன். தப்பு பண்ணதுன்னா விஷத்தை குடிச்சிட்டு செத்துட்டேன். அவரை விட்டுடுங்கப்பா. கெஞ்சி கேட்கிறேன், அவரை விட்டுடுங்க. நீ கஷ்டப்படாம போய் சேருமா? அவனை விட்டுற. வேணாம், எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. வேணாம், என்ன பத்தி கவலைப்படாத.
பார்த்துமா பார்த்து வலிக்க போதுமா. அவரை விட்டுருவேன்னு சொன்னீங்களப்பா. நீயே வேணானும் போது அவ யாருமா? ஐயா ஐயா போதுமையா விடுங்க, அவன் செத்துட்டா. நம்பி வந்தோம், இப்படி பண்ணிட்டீங்க. விட மாட்டேன், உன் வம்சத்தையே அழிப்பேன். இன்னும் சாகல. என்னதான் கண்ட ரத்தம் கலந்தாலும் நம்ம பரம்பரை ரத்தம் கொஞ்சம் ஓடுதில்லை. அதான் பட்டுன்னு உயிர் போக மாட்டேங்குது.